ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு தரப்போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து பயனடைங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சம்பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாமே தரப்பட்டிருக்குங்க. இது ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட கண்ணாடி பவுலில் நம்ம வச்சு தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சோன்னா ரொம்ப நாளைக்கு மனமாகவும் கெட்டு போகாமலும் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். சீப்பில் படிஞ்சிருக்கிற எண்ணெய் கரைகளெல்லாம் நீக்கிறதுக்கு வெந்நீரில் ஊற வச்சு கொஞ்சமாக ஷாம்பு, டிஷ் வாஷ் லிக்விட் சேர்த்தோன்னா அது ஒரு 10-15 நிமிஷத்துலேயே க்ளீன் ஆகி உங்களுக்கு கிடச்சிடும். சோப்பை பாதியாக வெட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நீடிச்சு நிலைக்கும். மரச்சீப்புகளை வினிகர் ப்ளஸ் ஷாம்பு கலந்து லிக்விடில் நம்ம ஊற வச்சு க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகி கிடச்சிடும். கால் மிதியை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கால் மிதியை க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சுத்தமாக உங்களால் நீட்டாக கால் மிதியை வச்சிக்க முடியும். சோப்பு ரொம்ப நாளைக்கு கசகசன்னு ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி ரொம்ப நாளைக்கு நல்லா கருன்னு நீளமாக வளர்கிறதுக்கு வெங்காயச்சாறு யூஸ் பண்ணலாம். மலச்சிக்கலை நீக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஜீரண சக்தி கொடுக்கறதுக்கும் ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஈஸியாகவே உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தினர்கள் வந்தாங்கன்னு சொன்னால் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணி ஒரு நல்ல டிஷ் ரெடி பண்ணிடலாம். பாயாசம் ரெடி பண்ணுறதுக்கு சேமியாவை பாலில் உடச்சி குக்கரில் ஒரு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னு சொன்னால் தூள், முந்திரி, திராட்சையெல்லாம் சேர்க்கும்போது இன்ஸ்டன்ட் பாயாசம் ரெடி ஆகிடும். குழம்புக்கு கடலைப்பருப்பு நல்லா அரைச்சி சேர்த்தோன்னு சொன்னால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா அதிகமாக கிடைக்கும். இது போல் சமையல் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க. அதே போல் போனஸ் டிப்ஸும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். நம்ம இது போல் பீட்ரூட் பொரியல் செய்கிறோம். பீட்ரூட் பொரியல் செய்யும்போது குழந்தைங்களுக்கு அந்தளவு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக நம்ம சுகர் ஆட் பண்ணோன்னா பசங்க விரும்பி சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். என்ன வியூஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் நல்ல ஒரு தகவலாம் படுறதுக்கு கிக்கி குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் கிக்கி குக்கிங்.